இதோ இந்த மாலை கூட்டத்தை கர்த்தருடைய கையில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே, இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்பட்ட எல்லா கூட்டங்களுக்காக, அற்புதத்தின் இரவு கூட்டத்திற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர், ஒவ்வொரு மாதமும் நீர் அற்புதங்களை செய்தீங்க. அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கர்த்தர் கொண்டு வந்தீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. இந்த இடத்துல எத்தனை பேர் தாகம் தீர்க்கப்பட்டார்கள் ஆண்டவரே. இந்த இடத்துல எத்தனை பேர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள், எத்தனை பேர் உடைய வார்த்தைகளை ஆண்டவரே பெற்றுக்கொண்டார்கள், எத்தனை பேர் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் கர்த்தர் ஒருவரே அறிவீர். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் உடைய பிள்ளைகளை பயன்படுத்தினீர். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வருஷத்தின் இறுதியில் இருக்கிற நாங்கள் இதோ உடைய பிறப்பை நாங்கள் சிறப்பாக நாங்கள் கொண்டாட, இந்த ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்ட விழாவை இப்பொழுது இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்திலே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா? இயேசு கிறிஸ்து என்கிற உங்கள் பரிசுத்தமுள்ள உங்கள் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூலா. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, ஒவ்வொரு பகுதியின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, எல்லாம் ஒழுங்குகரமாக இருக்க கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு தடைகளும் வராது இருக்கட்டும். ஹல்லேலூயா. இயற்கையில் ஒரு தடைகள் வரக்கூடாது, மின்சாரத்தில் ஒரு தடைகள் வரக்கூடாது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வானம் மண்டலத்திலே சத்ருவினாலே எந்த ஒரு தடைகளும் வரவே கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த கூட்டத்திற்கு யார் யாரெல்லாம் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே உம்முடைய ஆதீனத்திலே நீ தீர்மானித்திருக்கிறீரோ அவர்களை இந்த ஸ்தலத்திற்கு கர்த்தரை இழுத்து கொண்டு வர வேண்டுமா நாங்கள் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் தடையில்லாமல் வந்து கலந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அது இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும். ஹல்லேலூயா. மெய்யாகவே கர்த்தர் இங்கே கிரியை செய்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக இன்று ஒவ்வொருவரோடு கூட ஒவ்வொரு பகுதியின் மூலமாக நீர் பேசும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஒரு நடனமாக இருக்கட்டும், அதன் மூலமாக நீர் பேசுவீராக. ஒரு ஸ்கிட்டாக இருக்கட்டும், அதன் மூலமாக ஜனங்களோடு கூட நீர் பேசும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூலா. அருமையான நாங்கள் சகோதரன் அன்பு சகோதரர் ஜெயசீலன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அவர்கள் மூலமாக இந்த நாளிலே உம்முடைய ஜனங்களுக்கு நீர் என்ன பேச நீர் சித்தம் வைத்திருக்கிறோ ஆண்டவரே நீர் பேசும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தையில் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் வெளிப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ். தடையில்லாமல் வார்த்தைகள் ஹல்லேலூயா அது புறப்படட்டும். அனைவருடைய இருதயங்களை அது தேற்றட்டும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். கர்த்தாவே ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்துக்கு எதிராக செயல்படுகிற பொல்லாத ஆவிகளை கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் அதம் பண்ணி அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திலே இந்த கூட்டத்தை ஒப்பு கொடுக்கிறோம். துவக்கம் முதல் இறுதி வரைக்கும் உங்களுடைய பரிசுத்த பிரசன்னம் அதிகமாக இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அடுத்த வருடத்துக்காக இப்போதே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்த வருஷத்தில் ஆண்டவரே இந்த இடத்துல நடக்க போகிற ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு புதிய ஆண்டவரே பரிணாமத்தைக்குள்ளே கொண்டு போக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று எழுதப்பட்ட நம்முடைய வேத வசனத்தின்படி புதிய ஆண்டில் புதிய காரியங்களுக்கு அதை செய்து ஹல்லேலூயா பல லட்சங்களுக்கு இந்த ஊழியத்தை பயனுள்ள, பல கோடிகளுக்கு பயனுள்ள அந்த ஊழியமாக மாற்றித்தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எல்லாவற்றையும் உங்கள் கையில் தர்றோம்பா. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் இயேசுவே எல்லாவற்றிலையும் இயேசு என்கிற நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. உண்மையா கர்த்தரை முழு மனதோடு ஆராதிச்சவங்க மட்டும் அல்லேலூயா சத்தமா சொல்லலாமா? ஆமென். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற பிரைசி பவர் ஐபிசில இருந்து பிரைசி வந்திருக்காங்க. அவங்க ஸ்பெஷல் சோலோ சாங் பாட போகிறாங்க. பிரைசி கம் ஆன் டு தி ஸ்டேஜ். அண்ட் அதை தொடர்ந்து நம்மளுடைய ஊழியத்தின் வாலண்டியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து லேடிஸ் சிலுவைப்பட்டியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க ஒரு குரூப் சாங் பாட போகிறாங்க. நீங்கள் பிரைசி பாடிட்டு இருக்க சொல்ல மேடையின் இடதுபுறத்துக்கு வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓ இயேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே ஓ இயேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது.
வாலண்டியர்ஸ் லேடிஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க ஒரு சிறப்பு பாடல் பாடுவாங்க. அதனைத் தொடர்ந்து நம்மளுடைய ஊழியத்துடைய எழுப்புதல் ஜெப குழு, அதாவது ரிவைவல் ப்ரேயர் டீம், அதில் உள்ள லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் சாங் பாட இருக்கிறாங்க. இவங்க பாடிட்டு இருக்கச்சல நம்ம ஸ்டேஜோடைய இடது புறத்துக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ராஜாவுக்கு தங்க மனசு, வஞ்சனை இல்ல வெள்ள மனசு, தன்னையே எனக்காய் தந்த மனசு. இயேசு ராஜாவுக்கு தங்க மனசு, வஞ்சனை இல்ல வெள்ள மனசு, தன்னை எனக்காய் தந்த மனசு. என்ன பரிசுத்தமாய் மாற்றினாரு, கல்வாரி இரத்தத்தாலே கழுவி என்ன மீட்டாரு. பாவத்தில உழன்ற என்ன பரிசுத்தமாய் மாற்றினாரு, கல்வாரி இரத்தத்தாலே கழுவி என்ன மீட்டாரு. ராஜாவுக்கு இயேசு ராஜாவுக்கு தங்க மனசு, வஞ்சனை இல்ல வெள்ள மனசு, தன்னையே எனக்காய் தந்த மனசு. இயேசு ராஜாவுக்கு தங்க மனசு, வஞ்சனை இல்ல வெள்ள மனசு, தன்னையே எனக்காய் தந்த மனசு. உள்ளங்கையில் வரைந்தவர், மனசெல்லாம் நிறைஞ்சவர், உசுர கொடுத்து உசுருக்குள்ள கலந்தாரு. உள்ளங்கையில் வரைந்தவர், மனசெல்லாம் நிறைஞ்சவர், உசுர கொடுத்து உசுருக்குள்ள கலந்தாரு. ராஜாவுக்கு இயேசு ராஜாவுக்கு தங்க மனசு, வஞ்சனை இல்ல வெள்ள மனசு, தன்னையே எனக்காய் தந்த மனசு. இயேசு ராஜாவுக்கு தங்க மனசு, வஞ்சனை இல்ல வெள்ள மனசு, தன்னை எனக்காய் தந்த மனசு. என் மனதை கொள்ளை கொண்ட வெள்ளையங்கி மன்னவனே, பிரியமே ரூபவதி என்று என்னை அழைத்தீரே. என் மனதை கொள்ளை கொண்ட வெள்ளையங்கி மன்னவரே, பிரியமே ரூபவதி என்று என்னை அழைத்தீரே. ராஜாவுக்கு இயேசு ராஜாவுக்கு தங்க மனசு, வஞ்சனை இல்ல வெள்ள மனசு, தன்னையே எனக்காய் தந்த மனசு. இயேசு ராஜாவுக்கு தங்க மனசு, வஞ்சனை இல்ல வெள்ள மனசு, தன்னையே எனக்காய் தந்த மனசு. தாயின் கருவினிலே உருவம் தெரியும் முன்னே, எனக்கு பேரு வச்சி பாசத்தையும் ஊட்டினாரு. தாயின் கருவினிலே உருவம் தெரியும் முன்னே, எனக்கு பேரு வச்சி பாசத்தையும் ஊட்டினாரு. ராஜாவுக்கு இயேசு ராஜாவுக்கு தங்க மனசு, வஞ்சனை இல்ல வெள்ள மனசு, தன்னையே எனக்காய் தந்த மனசு. இயேசு ராஜாவுக்கு தங்க மனசு, வஞ்சனை இல்ல வெள்ள மனசு, தன்னையே எனக்காய் தந்த மனசு. தேங்க்யூ ஸோ மச் வாலண்டியர்ஸ். மறுபடியும் அவங்கள கரங்களை தட்டி வாழ்த்திடலாமா? தேங்க்யூ ஸோ மச். இப்பொழுதும் ரிவைவல் ப்ரேயர் டீம் லேடிஸ் எல்லாரும் ஒரு குரூப் சாங் பாட வந்திருக்காங்க. அதைத் தொடர்ந்து நம்மளுடைய பவர் ஐபிசி சர்ச்சில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கிட் ரெடியாக இருக்குது. அந்த குரூப் சாங்க்கு அப்புறம் நம்ம அதை பார்க்க போகிறோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, மனக்கா
நம்ம மத்தியில் பவர் ஐபிஎஸ்லேருந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கிட் போடுறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கலாம். அதனைத் தொடர்ந்து சிலுவைப்பட்டியிலேருந்து ஜெனி அப்படிங்கிற ஒரு குட்டி பொண்ணு வந்து பைபிளில் உள்ள வசனங்களை ரெசிடேட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க ஸ்டேஜோட லெஃப்ட் சைடுக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். போனார் மனுஷன் பிஸ்னஸ்ன்னு போனார். இன்னும் எத்தனை நாள் கழித்து வர போகிறாரோ. கிறிஸ்மஸ் வேறு வரப்போகுது. எப்போ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவார். சே, நினச்சாலே மண்டையெல்லாம் வலிக்கி. ஆஃபீஸ்லலாம் அவன் எடுத்துட்டா. நமக்கே கொடுத்து வச்சது இவ்வளோதான். தொடங்கிட்டாலாம் காலையிலே. ஏம்மா இன்னும் நேரம் இருக்குது காலேஜ் போகிறதுக்கு. அதுக்குள்ளே இப்போமே மேக்கப் பண்ண மணி 7 தான் ஆகுது. 10 மணிக்கு தானே பஸ் வரும். ஐயோ சும்மா இருங்கம்மா, காலேஜுக்கு நேரம் ஆயிட்டு. நான் அழகாக மேக்கப் பண்ணி போக வேண்டாமா? சரி போதும் இருக்கிற மேக்கப் என்னை விட அழகாக கலராக தானே இருக்க. தோல் பிஞ்சு என்னாச்சு? ஊர்ல இருந்து வாரானே மனுஷன் கொஞ்சமாவது வீடை திறந்து வச்சோன்னு இருக்காளுகளா பாரு. என்ன பண்ணிட்டு இருக்காளுகனே தெரியல. புஷ்பா, ஏய் ஓடி சீக்கிரம், அப்பா சத்த மாதிரி கேக்கு. அம்மா சும்மா இருமா. லூர்து என்னங்க வா. என்னங்க வாங்க. ஏண்டி உனக்கு தெரியாதா நான் ஊர்ல இருந்து வாரேன்னு சொல்லிட்டு? பைய ஒன்றும் இல்லை, ஊர்லேருந்து வாரீங்கன்னு சொன்னீங்க. பைய ஒன்றும் கொண்டுட்டு வரல. வந்துட்டேம்மா வந்துட்டேன். ராசாத்தி நல்லா இருக்கியாம்மா? கையில என்ன டாடி மனுஷன் வந்திருக்காரு. பைய ஒன்றும் இல்லை. ஏதாவது வாங்காம எப்படி நான் டாடி வருவேன்? கண்டிப்பா வாங்கியிருக்கேம்மா உனக்கு. இந்த பேரு கார்ல உனக்கு ஒரு பிக் ஷாப்பர் இருக்கும், அதை எடுத்துட்டு வா. உனக்கு ட்ரெஸ்லாம் நான் அங்க சென்னையிலேயே வாங்கிட்டேன் தெரியுமா? சரி, முதல்ல கார் கீயை தந்துட்டீங்க, போய் திறந்து பார்த்து சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. இருக்கா எல்லாம் குட்டி குட்டியா வச்சிருக்கீங்களா? சூப்பரா இருக்கு. உனக்கு ஃபுல் மேக்ஸி எடுத்துருக்கேன். ஆமா, நீ எடுத்துட்டு வா. சூப்பரா இருக்கும் பாரு. எங்க எனக்கு எடுத்துட்டு வந்தீங்களா? ஆமா ஆமா, உனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. பட்டு சாரி எடுத்துட்டு வந்திருக்கேன். உட்காருங்க. சாரி எடுத்துட்டு வந்தோன்னா உட்காருங்க. வந்த பொம்பளையிலேயே இப்படித்தான். எங்க என்கிட்ட இருக்கிற கலர் எடுத்தீங்களா இல்லாத கலர் எடுத்து வந்தீங்களா? உன் நேரத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்திருக்கேம்மா. இது உங்களுக்குள்ளது மம்மி. பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி எடுக்கிறத பாரு. இது உங்களுக்குள்ளது மம்மி. கேவலப்படுத்துறாளுங்க. எனக்குள்ளது இது உங்களுக்குள்ளது மம்மி. ஓ சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? இங்க அழகா இருக்கு பாருங்க. எனக்கு நல்லா இருக்காமா? பிடிச்சிருக்கா? கலர் இல்லாத கலர் தான். சூப்பரா இருக்கு பாரு. என்ன அழகா இருக்கு பாரு. ஜிகு ஜிகுன்னு. நீ இப்படிதானே கேட்ப, லைட்ல அப்படியே தகன்னு தெரியணும்னு. ஏங்க என்னைய பாருங்க. போதும் மகளை ரசிச்சது. என்னைய பாருங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீ சேலைய மாத்தி காட்டினா எப்படி தெரியும்? ஒழுங்கா போடு. டேடி உங்க ஷர்ட் கலருக்கு எடுத்துட்டீங்களா? ஆமாமா, நம்ம ரெண்டு பேரும் எப்பவும் சேம்ல. எடுத்துட்டு வந்து சந்தோஷத்துல மறந்துட்டேன் பாத்துக்கோங்க. பாத்தியா, நம்ம எல்லாருக்குமே ப்ளூ எடுத்துருக்கேன் பாத்தியா? ப்ளூ ஃபேமிலி. ஆமாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா, ரேட் எவ்வளவுங்க? ரேட்டை பத்தி உனக்கு என்ன கவலை? சரி நானே இதை பாத்துக்கிறேன். நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். அதான் பாக்கேன் இரு. அதுக்குள்ள உங்களுக்கு அவசரம். என்னங்க ரேட் கார்டே இல்ல? உனக்கு ட்ரெஸ் தானே வேணும், ரேட் கார்டுலாம் எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க? அது எப்படி ரேட் கார்டு இல்லாம பிறகு எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முதல்ல காலேஜுக்கு போட்டு போனோடனே ரேட் எவ்வளவுன்னு தான் கேட்பாங்க. என்ன அதுக்காக உன் ட்ரெஸ்ஸை எடு, நாங்க ரேட் கார்டை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் கம்பேர் பண்ண முடியாதுல டாடி. நம்ம அவங்களோட அதிகமா போடணும்னா முதல்ல புரியாது. ரேட் தெரிய வேண்டாமா டாடி? அவங்க ரெண்டு பேருக்கும் திருப்தியே இல்ல பாத்தீங்களா? உங்களை சரி படுத்தவே முடியாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னோட பிசினஸ் ஷெட்யூல்லையும் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி கடைக்கடையா அலைஞ்சு வாங்கிட்டு வந்தா. ஏங்க என்ன பெருசா எல்லா வீட்லயும் இதான் செய்தாங்க. என்ன கூட்டிட்டு போய் செய்யறாங்க, நீங்க எங்களை கூட்டிட்டு போகல, அதான் வித்தியாசம். அப்படிலாம் கிடையாது, எல்லார் வீட்லயும் அப்படிலாம் கூட்டு போல. இங்க பேரு இப்படி கீழே போடுற, எடுத்து கையில வச்சு பாரு. பிளாட்ஃபார்ம்ல தான் போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. பிளாட்ஃபார்ம்ல வாங்கினா யாரடி சொன்னா? எதுக்குங்க? ஆஃப்டர் ஆல் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பிளே அடிச்சிட்டீங்க. ஒண்ணே நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். இந்த பாரு, நீ சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காத. பிளாட்ஃபார்ம்ல வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றா, அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். ஒரு ட்ரெஸ்ஸோட ரேட் உங்களுக்கு சொல்ல முடியாதா? அந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டை சொன்னாதான் என்ன குறைஞ்சா போறீங்க? நான் தான் சொல்றேன்ல, உன்னோட பட்டு 4000 ரூபாய், அவளுக்கு ட்ரெஸ் 3000 ரூபாய். ஆமா, இதுக்கு அங்க மெட்ராஸ்ல இருந்திருக்கலாம். அடிச்சிட்டீங்கல்ல, நான் இன்னைக்கு காலேஜுக்கே போக மாட்டேன். எனக்கு கிறிஸ்மஸும் கொண்டாட வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், போங்க. அழாத இந்த மனுஷன் கெட்டுன நாள்ல இருந்து இந்த 18 வருஷமா அந்த மனுஷனோட ஒரே போராட்டம் தான். என்னைக்கு தான் விடுவி வருமோ. ஒரு ட்ரெஸ்ஸு கூட நம்மளை கூட்டிட்டு போய் எடுக்க மாட்டேங்க. ஏங்க அதுக்குள்ள ரூம்குள்ள போயிட்டாரு. என்னம்மா உனக்கு என்னம்மா வேணும் சொல்லு. எங்களுக்கு காசு தாங்க, நாங்க இங்கேயே கண்ணா சில்க் இல்லைன்னா அபிராமில போய் எடுத்துக்கிறோம். ரூபா தாங்க எங்களுக்கு. உன்னை திருப்திப்படுத்தவே முடியாது. இப்ப இதுல காசு வேறையா? ஏற்கனவே எனக்கு இவ்வளவு பைசா செலவழிச்சதுக்கு தெரியுமா உனக்கு?
என்னங்க வருஷத்துல ஒரு நேரம் ஒரு பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு செலவழிக்கல என்னங்க குறைஞ்சு போறீங்க? எப்பா பாருங்க ஒண்ணுமே இல்லாதவங்களாம் எங்க வீட்ல எங்க ஆபீஸ்ல வந்து பாருங்க பொன் செல்விக்குலாம் எத்தனை சாரி எடுத்து கொடுத்துருக்காரு தெரியுமா அதான், மாப்பிள்ள? நீ இப்படி மத்த பெண்கள் கூட உன்னோட இதை வந்து நீ கம்பேர் பண்ணாத சரியா? என்னமோ பண்ணி தொலை. நாளைக்கு ஏடிஎம் கார்டை தூக்கி உன் கையில கொடுத்துடுறேன். நீயும் உன் பொண்ணும் சென்னை சில்க் போவீங்களோ கண்ணா சில்க் போவீங்களோ எனக்கு தெரியாது. எங்கேயாவது போய் எடுத்துட்டு வாங்க. சொன்னா புரிஞ்சுக்கோங்க, கோவப்படாதீங்க. அவ எடுத்திருக்கா நல்லா, அவளுக்கு அழகான சில்க் காட்டன் saree எடுத்திருக்கா. ஒரு சரியில 4 saree எடுத்திருக்கா. அற்புதத்தின் இரவுக்கு கட்டுறதுக்கு எடுத்திருக்கா, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் கேரலுக்கு எடுக்கிறதுக்கு கட்டிருக்கா, கிறிஸ்மஸ்க்கு எடுக்கிறதுக்கு கட்டியிருக்கா. இப்படி 4 saree, அது போக எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்திருக்கா. ஒருத்த சேலையை தூக்கிட்டு வந்திருக்கீங்க, அந்த பிள்ளைக்கு ஒத்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு வந்துட்டு ஒரு சாரியோட விலை என்ன தெரியுமா? உனக்கு இன்னும் திருப்திப்படுத்தவே முடியாது புஷ்பா. உன்னை வச்சு நான் என்னன்னு தான் மாரடிக்க போறேனோ தெரியல. நான் அப்பாட்ட தான் போய் உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ எதுக்கு சும்மா எங்க அப்பாவை இழுக்கீங்க? உனக்கு உங்க வீட்டை சொன்னா போதுமே, உடனே சுருன்னு வந்துருமே கோவம். ஆமா, உங்க ஐயோ பாவம்னு உங்களுக்கு கட்டி கொடுத்தாரு. நாங்க போய் இவ்வளவு நாள் உங்ககிட்ட காலம் சரி சரி அப்பா வள வள பேசாத. உன்கிட்ட பேசுறதுக்குள்ள பெரும் பாடா இருக்கு. நாளைக்கு நான் ரூபாய் தரேன், என்னமோ போய் எடுத்து தொலைங்க. லூர்து லூர்து அழாதம்மா அழாத. அப்பாட்ட நான் சொல்லிட்டேன், அவங்க நாளைக்கு நமக்கு காசு தரேன்னு இருக்காங்க. நம்மளே போய் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எந்த கடையில் பிடிச்சிருக்கோ அங்கே போய் எடுத்துக்கிறோம். இதுக்கெல்லாம் போய் அழக்கூடாதுமா. வாங்க எப்போ பார்த்தாலும் இப்படிதான் சொல்லுவீங்க. என்னம்மா சரி சரி முதல்ல எவ்வளவு எடுத்துருவீங்கன்னு சொல்லுங்க. உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ. கார்டே நம்மகிட்ட தான் தரப்போறாரு, நம்ம இஷ்டம் தான். அழாத அழாத. வா உண்மைக்கும் தானே. நான் என்னைக்காவது உன்ட்ட போய் சொல்லியிருக்கேன், உன்னை என்னைக்காவது ஏமாத்திருக்கேனா? இப்படி ஒரு அம்மாவை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்டுட்டேன். சரி தானே. சரி சரி அப்பா இது தவப்பனுக்கு மேலே இருக்கு. ஹாய் குட் மார்னிங் ராணி. குட் மார்னிங். ஹாய், உன் ட்ரெஸ் என்ன அழகா இருக்கு. எங்க எடுத்த? இது எத்தனை தடவை கட்டியிருக்க, நீ பார்க்கவே இல்லையா? இல்லை பார்த்துருக்கேன், ஆனால் இன்னைக்கு புதுசாக இருந்தாப்புல இருக்கு. புதுசாக இருந்தும் எடுத்துட்டியோன்னு நினச்சேன். இது நிறைய தடவை நான் ஆஃபீஸ்க்கு கட்டிட்டு வந்திருக்கிறேன். அடியா? ஆமாம். ஆனால் அழகா இருக்கே. சரி, கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சாச்சா? அந்த கதையை ஏன் கேட்க, பெரிய கொடுமை. மனுஷன் வந்திருக்காரு மெட்ராஸ்லேருந்து, ஒரு பட்டு சேலையை தூக்கிட்டு வந்திருக்காரு பார்த்துக்கோ. உன் ஹஸ்பண்ட் சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வராங்கன்னு சொன்னில்ல, அதான் கேட்டேன். ஆமாம் எடுத்துகிட்டு வந்தார், ஆனால் பிடிக்கவே இல்லை பார்த்துக்கோ. ஏன் ராணி? 4000 ரூபாய்க்கு எடுத்து வந்திருக்காரு. அது ஒரு சேலையை வச்சு என்ன செய்ய முடியும்? அற்புதத்தின் இரவுக்கு கட்டணும், கிறிஸ்மஸ் கேரல் கட்டணும், கிறிஸ்மஸ் கட்டணும், எத்தனைலாம் கேட்டேன். ஒரு நல்ல ஒர்க் சாரி எடுத்துகிட்டு வரலாம்ல, ஒரு 2-3 சாரி, ஒரு பட்டு சாரி, அப்புறம் ஒரு 2-3 ஒர்க் சாரி எடுத்து வரலாம்ல. ஏன்னா இல்லாத மனுஷனா எப்போ பார்த்தாலும் நப்பித்தனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு பார்த்துக்கோ. என்ன ராணி, அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு உனக்காகவும் உன் பிள்ளைக்காகவும் வெளியூரில் போய் சம்பாத்தியம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி உனக்கு நல்ல சேரீ எடுத்து கொடுத்தா அதில் சந்தோஷப்பட்டு திருப்தி ஆகாமல் அந்த மனுஷனை போட்டு இப்படி பாடாப்படுத்தினா அவர் என்ன செய்வார்? அவருக்கு சப்போர்ட் பண்ண இப்படி 4 பேர் வாங்க. சரி நாளைக்கு இப்போ அவர் என்னையே நீனும் பாப்பாவும் போய் எடுத்துக்கோங்க, ட்ரெஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. நீ நாளைக்கு எங்கள் கூட கடைக்கு வரியா? என்னது, நீனும் உங்கள் பாப்பாவும் போய் கடைக்கு போய் ட்ரெஸ் எடுக்க போறீங்களா? ஆமாம், இதில் என்ன இருக்கு? இப்படிலாம் செய்யவே கூடாது. உன் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு திருப்தியாக அந்த கிறிஸ்மஸை கொண்டாடணும். அதுதான் ஏசப்பாக்கு பிடிக்கும். இப்படி நீ தனியாக போய் எடுக்கிறதெல்லாம் ஏசப்பாக்கு பிடிக்காது. பாரு, இத்தனை வருஷம் 18 வருஷம் ஆயிருக்கு, எப்போவுமே அவர் எடுத்துருவார். எனக்கு பிடிக்காது. எல்லா வருஷமும் நான் போய் நானும் என் பிள்ளையும் போய் எங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படி தான் எடுப்போம். அப்போ தான் எங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். பாரு, சர்ச்சுக்கு போகிறோம், கெட்டுறோம். ஒருவேளை என் பக்கத்தில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் என் சாரி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நானும் கொஞ்சம் தூக்கலாக கட்டுவேன். பத்தியா? அதான் வேற ஒன்றும் இல்லை. நீ வாயேன் ப்ளீஸ். இல்லை என்னை ஆளை விடு. என்னுடைய பர்ச்சேஸ் எல்லாம் நான் ஹஸ்பண்டோட போய் நல்ல சந்தோஷமாக முடிச்சுட்டேன். உன் கூட உன்னைய மாதிரிலாம் என்னால் வர முடியாது உன் கூடலாம். அப்போ சரி, நீ அந்த ஒர்க் சாரி எவ்வளோக்கு எடுத்த? அந்த க்ரீன் கலர் ஒர்க் சாரி எடுத்தேன்னு சொன்னல, அது எவ்வளோக்கு எடுத்த? நான் 2000 ரூபாய்க்கு எடுத்தேன். அப்போ நான் ஒரு 2500 ரூபாய்க்காவது எடுக்கணும். அப்போ தான் நம்ம 2 பேரும் போகும்போது நான் கொஞ்சம் சூப்பராக இருப்பேன். சரி, மேனேஜர் பார்த்துட்டே இருக்காரு, சத்தம் போடுவார். நான் வேலையை பார்த்துட்டு பிறகு வந்து லஞ்சில் வந்துட்டு பேசுகிறேன். என்ன? சரி ராணி, எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் அந்த ராணிக்கு எப்போ பார்த்தாலும் என் மேலே ஒரு கண்ணு. நான் என்ன போட்டு வந்தாலும் எவ்வளோ ட்ரெஸ் எவ்வளோ ரேட்டுக்கு நான் போடுறேன், நான் என்ன பண்ணுறேன், என்ன இது பண்ணுறேன்னு சொல்லி என்னை ஒரு கண்ணு வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. நீங்களாம் அப்படி இல்லைல்ல ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களாம் அந்த ராணி மாதிரி இருக்கக்கூடாது. இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்களோ அதை சந்தோஷமாக திருப்தியாக ஏற்றுக்கிடணும். ஏசப்பா, எனக்கு ராணி மாதிரி இருதயத்தை கொடுக்காததுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. கீரை வேணுமா? கீரை வேணுமா? கீரை ஐயா, உங்களுக்கெல்லாம் கீரை வேணுமா? ஐயா உங்களுக்கெல்லாம் கீரை வேணுமா? வேலையை செஞ்சு கீரை நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரை இருக்குமா? கீரை வேணுமா? கீரை இன்னைக்கு தான் பாடு தொலையுமோ. கீரை ஐயா, உங்களுக்கு கீரை வேணுமா? ஐயா லூர்து பாட்டி பண்ணாத, கீரை சத்தம் கேக்கு. பாட்டி நிக்க சொல்லு. கீரை பாட்டி என்னம்மா, கீரை வேணுமாமா? கொஞ்சம் வாங்க, எங்க அம்மா கீரை வேணும்னு சொன்னாங்க.
ஏம்மா ஏம்மா கீரை பாட்டி வந்துட்டாங்க. இவ்வளோ நேரம் பாடி ஏம்மா பாடி ஏம்மா ஒரு கை பிடிச்சி இறக்குமா. இவ்வளோ நேரம் அந்த பாடி தூக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கை பிடிச்சி இறக்க வேண்டாமா? இல்லையே வரவில்லை, எப்போ பார்த்தாலும் கண்ணாடியே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஏம்மா கீரை வேணுமாம்மா? நல்ல தண்டு கீரை இருக்கு, முருங்கைக்கீரை இருக்கு, அகத்திக்கீரை இருக்கு. ஏம்மா அந்த அகத்திக்கீரை சாப்பிட்டா குடல் புண்ணு ஆறும்மா. சரி, இந்த அகத்திக்கீரை மட்டும் ஒரு கட்டு தாங்க பேட்டி. ஏம்மா முருங்கைக்கீரை சாப்பிட்டா நல்ல அயன் சத்து இருக்குன்னு சொல்றாங்கம்மா. ஒரு நாளைக்கு ஒரு கீரை தான் வைக்க முடியும், ரெண்டையும் வச்சு மொத்தமா போட்டு வைக்க முடியாது பேட்டி. இப்போ கீரை கிடைக்காத நேரம் கொஞ்சம் தான் இருக்கு, நீ வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கோ, டெய்லி ஒரு கீரை வச்சுக்கலாம். பாட்டி நல்ல நேரமா இருக்கு, சொன்னா கேளுங்க. இல்லம்மா 2 கட்டு எடுத்துக்கோமா, எடு. சரி. நான் எப்பமோ ஒரு தடவை தான் வருவேன், பிடிமா. சரி பாட்டி சரி. 20 ரூபா கொண்டா என்ன? சரி எடுத்துட்டு வரேன். என் கண்ணு இப்படி மூஞ்செல்லாம் வீங்கி போய் இருக்க. ஒன்றும் இல்லை. ஏம்மா இது உன் மகளாமா? ஆமா, கொஞ்சம் என்னை விட கொஞ்சம் கலரா இருக்கா, அவங்க அப்பாவும் மாதிரி பார்த்துக்கோங்க, என் பிள்ளை தான். ஏம்மா திட்டுனியாம்மா பிள்ளைய? அப்படிலாம் ஒன்றும் திட்டலம்மா, உங்களுக்கு நேரம் ஆயிட்டுல, நீங்கள் வியாபாரத்துக்கு போங்க. இல்லைம்மா பிள்ளை பார்க்க பாவமாக இருக்கு. அது ஒன்றும் இல்லை, கிறிஸ்மஸ் வருதா, அவங்க அப்பா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்துக்கோங்க, அது அவளுக்கு பிடிக்கவே இல்லை, ஒரே அழுக. நேற்று காலேஜுக்கும் போகலை, இன்னைக்காவது போமா, இன்னைக்கு போயிட்டு வா, சாயங்காலம் போய் இங்கே கண்ணால் போய் ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கேன், கேட்க மாட்டேங்க. ஏன் பாப்பா நல்ல ஏசப்பா உனக்கு ட்ரெஸ்ஸு தந்திருக்காங்கல்லாம்மா. எத்தனை பேர் ட்ரெஸ் எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஏசப்பா உனக்கு நல்ல ட்ரெஸ் தந்திருக்கிறாங்கல்ல. நல்ல ட்ரெஸ் தான் தந்திருக்காங்க, ரேட்டு கம்மியால தந்திருக்காங்க. ஐயோ விலையுறந்த ட்ரெஸ்லாம் நினைக்காதம்மா. ஏது பார்த்தியா, ராஜாவா பிறந்தவர் ராஜா அரண்மனையில் பிறக்கலை, ராஜாவா பிறந்தவர் ராஜ வஸ்திரம் கூட தரிக்கலை, ராஜாவா பிறந்தவர் ராஜா சாப்பாடு கூட சாப்பிடலாமா. நீ இப்படி இருக்கும், உனக்கு ஏசப்பா நல்ல ட்ரெஸ் தந்திருக்காங்கல்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரு, ஏசுநாதர் வந்து என்ன செஞ்சார், மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்தார், அவருக்கு பழைய வஸ்திரம் தான் கொடுத்தாங்கம்மா. அதனால் நீ என்ன செய்ய தெரியுமா, ஏசப்பா எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு தந்ததுக்கா நமக்கு நன்றி. நேரம் ஆகிட்டு நீங்கள் வியாபாரத்தை பாருங்க பேட்டி. இல்லைம்மா நான் ஒரு கதையை சொல்கிறேன். விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸுனால நம்ம கிறிஸ்மஸ் இல்லைம்மா, புது ட்ரெஸ் வாங்கினதுனால கிறிஸ்மஸ் இல்லைம்மா. நம்ம உள்ளத்துக்குள்ளே ஏசு வந்தால் தான் உண்மையான கிறிஸ்மஸ் பார்த்துக்கோம்மா. நான் பெருமைக்கு சொல்கிறேன்னு நினைக்காத, என் பேத்திக்கு 2 ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தான் பார்த்துக்கோ. அவள் என்ன செஞ்சா தெரியுமா, பாட்டி எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போதும், இன்னொரு ட்ரெஸ்ஸு நான் என் கூட படிக்கிற பிள்ளை கஷ்டப்படு அவளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாம்மா. உண்மைக்குமா சொல்றீங்க? ஆமாம்மா. சரி ஏம்மா நான் வியாபாரம் பார்க்க, எனக்கு கொஞ்சம் தூக்கி விடுமா. சரி கீரை 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 வேணுமா, கீரை கீரை வேணுமா? உண்மை தானே, இந்த பாட்டி சொல்றதுல நம்ம சொல்லுதோம், அது இத்தனை நாள் வருது, அது இவ்வளோ கஷ்டப்படுது, அவங்க கூட திருப்தியாக இருக்காங்க. நமக்கு 4000 ரூபாய் சேலையில் கூட எனக்கு திருப்தியாக இருக்க முடியல. உண்மையிலே அந்த பாட்டி சொல்றது உண்மைதானாமா? அந்த பேத்தியாவை பத்தி சொன்னாங்கல்ல, அவ 2 ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததுல ஒரு ட்ரெஸ் கஷ்டப்பட்ட பிள்ளைக்கு கொடுத்துட்டான்னு சொன்னாங்கல்லம்மா, அது உண்மையிலே எப்படிமா அப்படி கொடுக்க முடியும்? எனக்கெல்லாம் அப்படி மனசே வர மாட்டேங்குது. பாட்டி போய் சொல்ல மாட்டாங்க, நான் கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து அவங்ககிட்ட தான் கீரை வாங்குறேன் 18 வருஷமா. பாட்டி பொய்யே சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும். ஆனா காலேஜ்ல உண்மையிலேயே எனக்கு கூடயும் கஷ்டப்பட்ட பிள்ளைங்க இருக்காங்கம்மா. அப்போ நானும் ட்ரெஸ் நிறைய வச்சிருக்கேன்லம்மா, நானும் அப்ப இனிமேல் கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் கொண்டு போய் கொடுக்கட்டுமாமா? பழைய ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க கூடாது கஷ்டப்பட்டவங்களுக்கு. அப்பாட்ட சொல்லி நல்ல புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம், சரியா? சரி முதல்ல அப்பாட்ட சாரி கேட்டுவோம். ஆமாம்மா, அப்பா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்லம்மா. ஆமா பாவம். டாடி 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 டாடி. என்னம்மா சொல்லு. டாடி திடீர்னு என்ன டாடி டாடின்னு ஐஸ் வச்சுட்டு வரியா? என்னம்மா இன்னொரு ட்ரெஸ் வேணுமா? டாடி அப்படிலாம் சொல்லாதீங்க டாடி. டாடி நான் காலையில் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் டாடி. எதுக்கு? நீங்கள் கஷ்டப்பட்டு எங்களெல்லாம் விட்டு நீங்கள் பிரிஞ்சு போய் அங்கே வெளியூரில் இருந்து வேலை பார்த்து எங்களுக்காக ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. ஆனால் நீங்கள் வந்தோடனே நாங்கள் குறைஞ்ச ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நானும் அம்மா உங்களுக்கு கஷ்டப்படுத்திட்டோம்ல. அப்பா பரவாயில்லம்மா, இப்போவாவது உன் தப்பை உணர்ந்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மைக்குமே உனக்கு திருப்தியா இருக்குதுனமா இப்போ? ஆமா பாட்டி, ஒரு கீரைக்கார பாட்டி வந்தாங்களா, சரி. அவங்க பேத்தியாக்கு அவங்களே கஷ்டப்படுறாங்கல்ல, 2 ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்களாம். அவங்க கஷ்டத்துல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு கிளாஸ்ல உள்ள பிள்ளைங்களுக்கு அந்த ட்ரெஸ்லயும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கா டாடி. அது சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு கூலா தான் இருக்காரு. பாத்தியா, அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ், திருப்தியான கிறிஸ்மஸ். சரியா? இப்போ உனக்கு பிடிச்சிருக்கல, சந்தோஷம் தானே? சரிம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அப்பா இப்பதான் உன் முகத்துல சிரிப்பே பாக்க. எங்க இருந்தாங்க டீ குடிங்க. என்னன்னே தெரியல, அம்மையும் மகளும் இப்ப தடவுன்னு தடவுறாளுக. உனக்கு என்னமா வேணும்? சாரி, இன்னும் 2 சேலை வேணுமா? இல்லைங்க, இந்த ஒரு சாரியே எனக்கு போதுங்க. சாரிங்க, ரொம்ப மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸுங்க. இனிமே நான் அவங்ககிட்ட சேலை கேட்டு தொந்தரவு பண்ணவே மாட்டேன். இந்த டீயை குடிங்க, காலையிலேருந்து ஒண்ணுமே இல்லம்மா, நான் கூலாதாமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நீயே குடிமா, சும்மா குடிங்க டாடி. இவ்வளோ இது தாங்க முடியல. கொண்டாங்க டம்ளர் கொண்டாங்க.
இப்பதான் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குப்பா. இந்த கிறிஸ்மஸை உண்மைக்குமே நான் திருப்தியா கொண்டாடுவேம்மா. இவளுக்கு 2 பேரையும் திருப்திப்படுத்தியாச்சு. அப்பா உனக்கு போதுலாமா? டாடி இருங்க, கண்ணாசல் போக வேண்டியிருக்குல்ல டாடி. எதுக்கு? ஓ ஆமா, கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னு சொல்றியா? ஆமா சரிம்மா, ஓகேம்மா, நம்ம போகலாம். சரியா? சரி, நிறைய ட்ரெஸ் வாங்கி காலேஜ்ல கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் டாடி. கண்டிப்பாமா, கண்டிப்பா எடுத்து கொடுக்கலாம். சரியா? ஓகே, ஐ ஜாலி. மம்மி அடிச்சுக்கோங்க. இந்த ஸ்கிட்டை நீங்கள் பார்த்தீங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய நேரங்களில் நம்ம வந்து திருப்தி இல்லாமல் மற்றவங்க கூட நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அப்படி மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாமல் ஆண்டவர் வந்து நம்மளை எவ்வளோ நேர்த்தியாக வச்சுருக்கிறாரு. அவர் வந்து நம்மளை இந்த மேன்மையான பரலோகத்தை திறந்து நமக்காக தாழ்மையின் ரூபம் எடுத்தார். அவர் நம்மளுடைய உள்ளத்தில் பிறக்கிற போது கண்டிப்பாக நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உண்மையாகவே ஒரு திருப்தியான கிறிஸ்மஸை நம்ம கொண்டாட முடியும். தேங்க்யூ. தேங்க்யூ பவர் ஐபிசி டீம். உண்மையாக இந்த ஸ்கிட்டை ரொம்ப விரும்பி பார்த்தவங்களாம் மறுபடியும் ஒரு வாட்டி கரங்களை தட்டிடலாமா? தேங்க்யூ ஸோ மச். உண்மையாகவே கிறிஸ்மஸை வந்து திருப்தியாக எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்பொழுது நம்ம மத்தியில் சிலுவைப்பேட்டையிலேருந்து ஒரு குட்டி பாப்பா பைபிள் வேர்ஸ் ரிசைட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. லூக்கா 2:7-14. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளினால் சுற்றி முன்னணியிலே கடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கியிருந்தார்கள். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஸோ மச். சூப்பர். இப்பொழுது நம்ம வந்து ட்ரெஸ்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக பாஸ்டர்ஸையும் பிரதர் ஜெயஸ்லியும் அனுப்பிடுவோம். சிஸ்டர் ஜாஃபி ஐசக் அவர்களுக்கு பொன்னாடை அனுபவிக்க சிஸ்டர் ஷீபா அவர்களை அழைக்கிறேன். பாஸ்டர் ஜான் கே, பாஸ்டர் தனுஷ் லாஸ், பாஸ்டர் ரூபன் சாம்வெல், பிரதர் ஜாக்கப். இது நம்ம கிராஸ் டிவியில் கிறிஸ்மஸ் பரிசு அப்படிங்கிற நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது. டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் அது நடக்குது. ஸோ அந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவங்க, தூத்துக்குடியில் வெற்றி பெற்றவங்க 4 பேர் வந்து இன்றைக்கி ப்ரைஸ் வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம இப்போ ப்ரைஸை கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிசம்பர் 1ஆம் தேதி ப்ரைஸ் வின் பண்ணவங்க யார் அப்படின்னா ஜொஃபினா க்ளோரி கோரம்பலம். ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். 6ஆம் தேதி ப்ரைஸ் வின் பண்ணவங்க ரெபேக்கா ஜெயக்கொடி வடக்கூர். ரெபேக்கா ஜெயக்கொடி வடக்கூர். 7ஆம் தேதி ப்ரைஸ் வின் பண்ணவங்க ஞானசேகர் ஸ்டேட் பேங்க் காலனி. 10ஆம் தேதி ப்ரைஸ் வின் பண்ணவங்க ஜெஷ்னா தாளமுத்து நகர். ஜெஷ்னா தாளமுத்து நகர்.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்கள் எல்லாருக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார் ஊழியத்தின் சார்பாகவும் கிராஸ் டிவி ஊழியத்தின் சார்பாகவும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவ பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து கடந்து வந்த பொழுது தெய்வ தூதர்களுடைய சேனை தோன்றி ஒரே ஒரு பாடல் பாடினார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், பூமியின் மேல் சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவனை துதித்தார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையிலே உங்கள் நிமித்தமாக என் நிமித்தமாக உன்னதத்தில் இருக்கிற தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அதுதான் நம்மளுடைய உண்மையான கிறிஸ்மஸ். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அநேகருடைய கேள்வி, கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடலாமா? கிறிஸ்மஸ் பண்டிகை டிசம்பர் 25 தானா? கிறிஸ்மஸ் பண்டிகையை ஏன் கொண்டாடக்கூடாது? பல கேள்விகள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உலக இரட்சகர் இயேசு நமக்காக பிறந்தார். பூமியே இயேசு ராஜாதி ராஜா மாட்டு தொழுவத்தில் நமக்காக இந்த பூமியிலே பிறந்தார் என்று நினைக்கும் பொழுது நம்மளையும் அறியாமல் நம்முடைய இருதயம் மகிழ்ச்சி அடைகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்ததை நிச்சயமாக நம்ம கொண்டாட வேண்டும். தம்பி கொஞ்சம், இயேசு கிறிஸ்து பிறந்ததை நிச்சயமாக நம்ம சந்தோஷமாய் களி கூற வேண்டும். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி என்று சொன்னார்கள். அப்படியானால் இந்த 25ஆம் தேதி தான் கிறிஸ்மஸா? டிசம்பர் 25ஆம் தேதி தான் இயேசு பிறந்தாரா? நிறைய பேருக்கு டவுட். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பிறந்து, நல்ல கவனிங்க, பிறந்து 8வது நாளிலே இயேசு கிறிஸ்துவுக்கு இயேசு கிறிஸ்து என்று பெயரிட்டார்கள். எத்தாம் நாளில்? 8வது நாளில். 8வது நாளில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்கிற ஒரு ரிஜிஸ்டரில் பேர் எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாளை வைத்து தான் கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்று சொல்லி உலகத்திலேயே வரலாறு பிரிக்கப்பட்டது. ஜனவரி 1ஆம் தேதி என்றால் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து பெயர் வைக்கப்பட்ட நாள் தான் ஜனவரி 1ஆம் தேதி. அதற்கு முந்தின 8வது நாளிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த 8வது நாள் கழித்து இயேசு கிறிஸ்துவுக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுடைய பெயர் ரிஜிஸ்டர் ஆனது. அன்றைக்கு தான் முதல் நாளாக இந்த அகில உலகத்தில் கொண்டாடப்படுகிறது. ஹல்லேலூயா. ஜனவரி 1 புது வருஷம் என்றால் என்ன தெரியுமா? எல்லாரும் புது வருஷம் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் தான் சொல்கிறாங்களே தவிர, இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர் சூட்டப்பட்ட நாள், இயேசு கிறிஸ்துவுக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்ட நாள், அதற்கு முந்தின 8வது நாளிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். இப்போ நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க, புதன்கிழமை கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா அடுத்த புதன்கிழமை என்ன வரும்? புது வருடம் வரும். இயேசுவுக்கு பெயர் விட்ட நாள் வரும். ஆமென்.
ஆகையால் இயேசு கிறிஸ்து பிறந்தார். எதற்காக? ஆதாம் ஏவாளை தேவன் எதற்காக படைத்தார்? கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக படைத்தார். கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக படைத்தார். ஆனால் ஆதாம் ஏவாள் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக தேவனை காயப்படுத்தினார்கள், ஆண்டவரை வேதனைப்படுத்தினார்கள், ஆண்டவரை கஷ்டப்படுத்தினார்கள். ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் மனிதனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார். ஆனால் அந்த மனிதரை ரட்சிப்பதற்காக, தெய்வாதி தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் மனுஷன் உருவெடுத்து பூமியிலே உங்களுக்காக எனக்காக பிறந்தார். அவர் பிறந்ததனுடைய ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். கர்த்தருடைய நாமம் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்மஸ். ஆமென். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இதுவரைக்கும் உங்க நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கிறதா? உங்க நிமித்தம் பரலோகம் மகிமைப்பட்டிருக்கிறதா? உன்னதத்தில் இருக்கிற தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கிறதா? நான் ஒவ்வொரு பிரசங்கத்திற்கும் முன்பாகவும் ஒரு வசனத்தை சொல்லி தான் நான் பிரசங்கத்தை ஆரம்பிப்பேன். இப்பொழுது கூட அந்த பிரசங்கத்துக்கு முன்பாக அந்த வசனத்தை ஜெபமாக சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய கிருபையின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது என்னுடைய ஜெபம் அல்ல, இது சங்கீதம் 115 முதல் வசனம். இந்த வசனத்தை சொல்லித்தான் நான் பிரசங்கமே ஆரம்பிப்பேன். காரணம் என்ன? இந்த பிரசங்கத்தின் மூலமாக உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்கள் ஒவ்வொருவர் நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் ஒவ்வொரு சம்பவத்திலும், ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக மாத்திரம் நடந்திருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? உங்கள் வாழ்க்கையிலும் இதுவரைக்கும் நடந்த காரியம், இனிமேல் நடக்க போகிற காரியம் அத்தனையும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக கர்த்தர் நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தடைகளா? அது கர்த்தருடைய நாமத்திற்காக. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளா? அது கர்த்தருடைய நாமத்திற்காக. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. ஒரு நாள் ஒரு சகோதரனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். இயேசுவை அறியாத சகோதரர் கேட்டால் பரவாயில்லை, இயேசுவை அறிந்த கர்த்தருடைய உன்னத ஊழியத்தை செய்கிற அந்த சகோதரர் ஒரு கேள்வி கேட்டார். பிரதர், எனக்கு நிறைய டவுட் இருக்குது. நான் சொன்னேன், எனக்கும் டவுட் இருக்குது. இல்லை பிரதர், வேதாமத்தில் நீங்கள் நிறைய காரியம் வேதாந்த வசனத்தை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அதை நீங்கள் கிளியர் பண்ண முடியுமா? நான் சொன்னேன், என்னால் முடியாது, கர்த்தருடைய கிருபையினால கர்த்தருக்கு சித்தமான சொல்லுங்க. பிரதர், பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவர் தானே கடினப்படுத்தினார். ஏன் பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தணும்? ஏன் பார்வோன் ஜனங்களை சித்திரவதைப்படுத்தணும்? ஆண்டவர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தாம விட்டுட்டா இஸ்ரவேல் ஜனங்கள் ஈஸியாய் தேவனை ஆராதிப்பதற்காக சென்றிருக்கலாமே. ஏன் கடினப்படுத்த வேண்டும்? அவர் சொல்லிட்டு சொன்னாரு, இன்னைக்கும் நிறைய பேருடைய இருதயம் கடினப்படுகிறது, அநேகருடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கிறது இல்லை, அநேக தடைகள் இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா பிரதர்? அப்பொழுதுதான் கர்த்தர் கூட பேசினா, ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு அர்த்தம் உண்டு. பார்வோனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினதற்கு ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? பார்வோன் மூலமாகவும் அவனுடைய இராணுவத்தின் மூலமாகவும் அவனுடைய ரதத்தின் மூலமாகவும்
கர்த்தராகிய தேவனுடைய உன்னத நாமம் மகிமைப்படுவதற்காகவே கர்த்தர் கடினப்படுத்தினார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. வாசிக்கும் பொழுது வேதம் எப்படியாய் சொல்லுகிறது? யாத்ராமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யாத்ராமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 17, 18 வசனத்தை வாசித்து பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு வசனத்தை வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி, கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவனுடைய ரதங்களினாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது மகிமைப்படும் பொழுது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர்கள் அறிவார்கள். நான் சொல்லட்டுமா, உங்க வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியம் தடைபடுகிறது, ஏதோ ஒரு காரியம் கடினப்படுத்தப்படுகிறது, ஏதோ ஒரு காரியம் உங்களை வேதனைப்படுத்துகிறது. அது எதற்கு தெரியுமா? அவருடைய நாமம் மகிமைப்படும் பொழுது கர்த்தரே தேவன் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளுவார்கள். இயேசுவே தேவன் என்பது இந்த உலகம் அறிந்து கொள்வார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அவருடைய நாம மகிமைக்காக தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த கிறிஸ்மஸ் அவருடைய நாம மகிமைப்படும்படியாக நாம் வாழ போகிறோம். கிறிஸ்மஸ் கொண்டாடுறது பெருசு அல்ல. எனக்கு ஒரு சின்ன தீர்மானம் பண்ண போகிறோம். உம்முடைய நாம மகிமைக்காக என் வாழ்க்கை வாழ்வதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் 2வது வருகைக்கு ஆயத்தமா இருக்கீங்க? அந்த சின்ன பையனை கொஞ்சம் அமைதியில் உட்கார வைங்க ப்ளீஸ். ஏன்னா சில நிமிடத்துக்குள்ள நான் முடிக்க போகிறேன். கவனிங்க பிரியமான தேவ பிள்ளைகளை, எத்தனை பேர் கர்த்தருடைய வருகைக்கு 2வது வருகைக்கு ஆயத்தமா இருக்கீங்க? நிறைய பேருக்கு பயமா இருக்குது. கையை வைத்து சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பா இப்பதான் கொஞ்சம் கர்த்தருடைய 2வது வருகை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கிறது. ரகசிய வருகை, நடுவானத்திலே வருகிற வருகை, நிறைய காரியங்கள் பல தேவ மனிதர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, முதல் வருகைனா என்ன தெரியுமா? 2வது வருகைக்கு ஆயத்தமாயிட்டோம். முதல் வருகை இயேசு கிறிஸ்து உனக்காக, எனக்காக, உங்களுக்காக, எனக்காக இந்த பூமியிலே பிறந்தார் என்கிறது தான் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை. இந்த முதல் வருகை தெரியாத எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? இயேசு இந்த பூமிக்கு எதற்காக வந்தார்? எதற்காக ஜீவனை கொடுத்தார்? எதற்காக இரத்தத்தை சிந்தினார்? எதற்காக விலைக்கரைய கொடுத்து உங்களை என்னை மீட்டார் தெரியுமா? அவருடைய நாம மகிமைக்காக. இன்றைக்கு ஆவியானவர் எனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மூலமாக கர்த்தருடைய நாமம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது மாத்திரமல்ல, ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. பிசாசு வெட்கப்பட்டு போக போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. உங்கள் நிமித்தமாக பிசாசு வெட்கப்பட்டு போக போகிறார். எதற்காக இயேசு உங்களையும் என்னை ரட்சித்தார்? வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியரின் புத்தகம் 6வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். விலை கிரயம் கொடுத்து நீங்கள் மீட்கப்பட்டீர்களே, ஆகையா தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டோடைய நாமம் மகிமைப்பட்டது. இந்த நாளில் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, என் சரீரத்தின் மூலமாய் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என் ஆவியின் மூலமாய் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய வாழ்க்கை மூலமாய் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
எனக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் நிமித்தம் அப்படி நாம மகிமைப்பட போகிறது. ஏமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா அது நிமித்தம் கர்த்தருடைய நாமம் என்ன செய்யும்? மகிமைப்படும். இன்றைக்கு எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் இயேசு உங்களுக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். இயேசு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். ஆண்டவர் நம்மளை எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார்? உங்களையும் என்னையும் எதற்காக இயேசு சேர்த்து கொண்டார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியா சொல்லுகிறார்: ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொண்டதை போல் உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார். எதற்காக? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் இன்னைக்கு போகும் பொழுது, ஆண்டவரே என் வாழ்க்கை உங்களை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரே என் வாழ்க்கை உங்களை மகிமைப்படுத்துவதற்காக எனக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்க சொல்லி பாருங்களேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் நன்மையை செய்வார். ஆமென். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். ஆனால் வருஷத்தினுடைய துவக்கத்தில் என்ன கூட்டம் நடக்கும் தெரியுமா? வாக்குத்தத்த கூட்டம் நடைபெறும். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த வாக்குத்தத்தம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? நமக்கு எல்லாருக்கும் ஒரு வசனத்தினுடைய பாதி தான் தெரியும், இன்னொரு பாதி தெரியாது. இன்னொரு பாதி பிசாசு மறைச்சி வச்சிருக்கிறான். எல்லா தேவ பிள்ளைகிட்ட நான் கேட்டேன், அந்த வசனத்தினுடைய பாதியை சொல்கிறாங்க, முழுவதும் அந்த வசனம் தெரிய மாட்டேங்குது. அந்த வசனத்தினுடைய பாதியை நான் சொல்கிறேன். நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் அதுதான் முழு வசனம் என்று சொல்லி. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இதுதான வசனம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமாம். ஆனால் இதற்கு முன்னாடி ஒரு பாதி வசனம் இருக்குது. 2 கொரிந்தியர் 1:20 பாதியை தான் நான் சொல்லியிருக்கிறேன். முன்னாடி உள்ளது என்ன தெரியுமா? எங்களால், எல்லாரும் சொல்லுங்க, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இன்னைக்கு பிசாசு அந்த வார்த்தையை மறைச்சிட்டான். உங்க மூலமா கர்த்தருடைய நாம மகிமை படக்கூடாது என்பதற்காக அவருடைய வாக்குத்தத்தங்களாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று சொல்லுகிறான். எதற்காக வாக்குத்தத்தங்கள்? எதற்காக வசனங்கள்? எதற்காக ஆண்டவருடைய தீர்க்க தரிசனங்கள்? உங்கள் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. இந்த இரவு உங்கள் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. கைகளை தட்டி தெய்வாதி தேவனை மகிமைப்படுத்துவீர்களா எல்லாரும்? ஆமென். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஆமே. நான் ஒரு நாள் ஒரு வசனத்தை படித்ததுக்கு அப்புறம் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். எல்லாரும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த வார்த்தை சொல்லணும். உம்முடைய நாமம், சத்தமாக சொல்லுங்களேன், உம்முடைய நாமம். சரி, என்னை யாராவது இகழ்ந்தாங்க, யாராவது என்னை கஷ்டப்படுத்தினாங்க, யாராவது என்னை அவதூறாக பேசினாங்க அப்படின்னா நான் சந்தோஷமாக இருக்கேன்னா ஒரு காரியம் செய்யணும், உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாகன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒப்பு கொடுத்துருணும். இப்போ யாருடைய நாமம் மகிமைப்படும்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறிவிட்டான். ஏமே மாத்திரமல்ல, செய்யலைன்னா ஒருத்தர் புகழ்ந்து பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரே ஒரு காரியம் செய்யணும். நாம் எனக்குள்ளே மேட்டிமை வந்துச்சுன்னா என் வாழ்க்கையில் அதுதான் எனக்கு என்னது? கண்ணி. அதுதான் எனக்கு புகழ்ச்சி, தான் எனக்கு என்னது? கண்ணி. யாராவது என்னை புகழ்ந்தா கூட நான் உடனே சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இகழ்ந்தாலும் அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, புகழ்ந்தாலும் அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆங்கிலத்தில் அழகாக சொல்லிடுவோம், பிரைஸ் தி லார்ட் அப்படி சொல்லிடலாம்.
ஆனால் தமிழில் இப்படி நாமும் நம்ம யாரையாட்டும் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாகன்னு சொல்கிறோமா? இல்லை. ஆனால் தமிழில் வராதுங்கிறதுக்காக தான் நான் எப்போ பார்த்தாலும் எல்லோரும் பார்த்தா ஒரே ஒரு வார்த்தை, பிரைஸ் தி லார்ட், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 70:4 பின்பகுதி கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியா சொல்லுகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 70வது சங்கீதம் 4 கடைசி பகுதி சொல்லுகிறது, மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. எப்பொழுதும் சொல்வார்களாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி எப்பொழுதும் சொல்வார்களாக. ஆமென் சொல்லுங்களேன். அன்னைக்கு தேவதூதர்கள் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொன்னார்கள். ஏமே நம்ம நீங்களும் நானும் சொல்லணும், என் நிமித்தமா, ஒரு அற்புதத்தின் நிமித்தமா, ஆண்டவர் எனக்கு செய்த நன்மை நிமித்தமா. நல்ல கவனிங்க, ஒருவேளை ஒரு தீமை என் வாழ்க்கையில் நடந்தால் கூட ஆண்டவரே அது நிமித்தமா உடைய நாம மகிமைப்படட்டுன்னு சொல்லி பாருங்க, பிசாசு வெட்கப்பட்டு போவா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட எல்லா காரியத்துக்கும் எப்பொழுதும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். உங்கள் நிமித்தம் கர்த்தருடைய நாம மகிமைப்பட போகிறது. 2005 ஆண்டு மே மாதம் ஒரு திருமணத்திற்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். குடும்பமாய் அழைக்கப்பட்டிருந்தேன். ஆனால் அன்றைக்கு எனக்கு ஒரு 3 திருமணம் இருந்தபடியினால் என் மனைவி இன்னொரு திருமணத்திற்கு போனாங்க. நான் திருநெல்வேலி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம். அந்த திருமண வீட்டிற்கு நான் கடந்து சென்றேன். ஆனால் அந்த திருமண வீட்டில் மூத்த மருமகள் பம்பரமாக வேலை செய்துருக்கிறாங்க. மற்ற எல்லாரும் மேடையில் இருக்கிறாங்க. மற்ற எல்லாரும் மேடையில் உள்ள ஃபங்க்ஷனில் எல்லா நிகழ்ச்சியிலையும் அவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மூத்த மருமகள் மாத்திரம் வர்ற எல்லாரையும் புன்முறுவலோடு என்ன செய்யிட்டு இருக்கிறாங்க, வரவேற்றுக்கிட்டு பஸ் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னையும் வரவேற்று பஸ் அடிச்சுக்கும் பொழுது நான் கேட்டேன், ஏமா எல்லாரும் மேடையில் இருக்கிறாங்க, நீ மாத்திரம் கீழே இருக்கிற? அப்போ அவங்க சொன்னாங்க, அண்ணே கல்யாணம் ஆகி 7 வருஷம் அது, எனக்கு குழந்தை இல்லை, நான் மேடையில் போனால் நல்லா இருக்காதானே? எங்கள் அத்தை சொல்லிட்டாங்க, நீ மேடைக்கு வரக்கூடாது. அண்ணா மேடையில் இருந்தால் எல்லாரும் என்னை பார்ப்பாங்க, ஆனால் நான் கீழே இருந்தால் எல்லாரையும் கவனிப்பேன். அதானே. ஒரு நிமிஷம் கண்ணிலேருந்து சடன்னு கண்ணீர் வந்துச்சு. அப்படியே சேலையை பட்டு சரி வச்சு, பட்டு சரியில் கண்ணீரை துடைக்க முடியாது. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். தொடச்சி பார்க்குறாங்க, போகலை. அண்ணே இல்லைண்ணே. அப்போ கர்த்தர் எனக்கு கூட பேசுகிறாரு, இந்த காரியம் கூட கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக கர்த்தர் ஆசீர்வாதமான குழந்தையை கொடுப்பாருமா அப்படின்னு சொல்லி, கர்த்தருடைய நாமம் உன் நிமித்தம் மகிமைப்படும். உட்கார்ந்துக்கிட்டே இந்த வார்த்தையை சொன்னேன். அங்கே போனதுக்கப்புறம் அந்த தங்கச்சி தான் என் ஞாபகத்தில் இருந்தாங்க. நான் ஜோம் பண்ணேன். ஒரே ஒரு நாள் தான் ஜோம் பண்ணேன். அதுக்குள்ள நான் மறந்துட்டேன். ஏன்னா பிஸியில் அப்படி மறந்துட்டோம். 2016 அதே வீட்டில் ஒரு சின்ன ப்ரோக்ராம்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் இப்போ சொன்னேன், தங்கச்சி காங்கலையே, எல்லா இடத்துலையும் துடு நிற்பாங்களே தங்கச்சி காங்கலையே. பிரதர் நேற்று தான் ஆண் குழந்தை பிறந்திருக்கு பிரதர், கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக. நான் சொன்னேன், கட்டாயம் நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அங்கே போனேன். அங்கே போகும் பொழுது சொன்னாங்க, அண்ணே கர்த்தர் உங்கள் மூலமாக பேசின வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினா. அண்ணே என் பையனுக்கு ஜெயசீலன் பெயர் வச்சிருக்கிறேன். அண்ணே அண்ணே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் எனக்கு குழந்தையை கொடுத்தா. ஏமே அப்போ யோசித்து பார்த்தேன், ஒரு மகளுக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஒரு குழந்தை பிறக்குமையானால், இந்த உலகத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக உங்களுக்கு எனக்காக இயேசு ரட்சகர் பிறந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் இயேசு பிறப்பாரே, ஆனால்
உங்கள் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். கடந்த மாதம் நவம்பர் மாதம் சரியான குளிர், இங்கெல்லாம் குளிரே இல்லை. என் கூட என் தங்கச்சி வந்திருந்தாப்புல. கடந்த மாதம் நவம்பர் லாஸ்ட் நாங்கள் இஸ்ரேல் தேசத்திற்கு இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்லஹேமில் இரவு நாங்கள் தான் கடைசி டீம். நாங்கள் போனோன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டோரை க்ளோஸ் பண்ணக்கப்புறவு 3 மணி நேரம் இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்தை பார்க்குறதுக்காக காத்திருந்தோம். 3 மணி நேரம் அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்தை பார்க்குறதுக்கு கியூவாக நிற்கிறோம். எல்லோரும் சொற்று போட்டிருக்கிறாங்க. குளிர் பயங்கரமாக இருக்குது. டிசம்பர் மாதம்னா அங்கே போய்கிடவே முடியாது. அப்போவுமே அந்த நைட்டில் கிட்டத்தட்ட 12 டிகிரி குளிர். உண்மையாகவே அந்த நைட்டில் அந்த இடத்துல போய் நிற்கும் பொழுது எங்களையும் அறியாமல் எங்கள் இருதயத்தில் ஒரு ஆனந்த கண்ணீர். எனக்காக அகில உலகத்தையும் படைத்த என் பெருமான் இயேசு மகராஜாதிராஜா ஏழை கோலம் எடுத்து இந்த பூமியில பிறந்து எனக்காக இந்த பூமியில பிறந்து நான் ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் இயேசு பிறந்த இடத்துல அப்படியே என்ன அறியாமல் கண்ணீர் விழுந்தது. நான் சொன்னேன், உங்கள் நாம மகிமைக்காக என்னை இந்த இடத்துல அர்ப்பணிக்கிறேன், உமக்காக அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரே ஒரு வாழ்க்கை உங்களுக்காக இயேசு இந்த பூமியில் பிறந்தா. ஆண்டவருக்காக உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஒரே ஒரு வாழ்க்கை நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். கடந்த மாதம் நான் சொன்னதை போல ஆலிவ் ஆயில் உங்களுக்காக ஜெப எண்ணெய் ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் முடிந்து போகும் பொழுது நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஒன்று நீங்கள் வாங்கி கொண்டு செல்லலாம். பின்னாடி இருக்கும் அவசரம் இல்லாமல் நீங்கள் போகலாம். ஏமேன். மணி 9:15 தான் ஆகிறது. ஏமேன். மாதம் அற்புதத்தின் இரவு 2வது செவ்வாய்க்கிழமை இதே இடத்துல நடக்கும். 6:30 சரியாய் ஆரம்பித்து சரியாய் 9 மணிக்கு இந்த கூட்டம் முடிவடையும். வருகிற மாதத்தில் 2020வது வருஷம், அடுத்த வருஷம் இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. 2வது செவ்வாய்க்கிழமை இதே இடத்துல வைத்து வாக்குத்தத்த கூட்டம் நாம் நடத்துவோம். வருகிற எல்லாருக்கும் ஸ்டிக்கர், வாக்குத்தத்த அட்டை, ஒரு போர்டு எல்லாம் கொடுப்போம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தோடு வாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ண போகிறோம். எல்லோரும் சொல்ல போகிறீங்க. எல்லோரும் ஒரு நிமிஷம் உட்காருங்களேன். என் மூலமாக கர்த்தருடைய நாம மகிமைப்படணும். எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆமென். என் பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. என் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. உங்கள் நாம மகிமைக்காக என்னை தாழ்த்துக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். என் மூலமாக நாம மகிமைப்படணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? அவர்கள் மாத்திரம் அப்படியே எழுமி நிற்கலாமா? ஒரு 5 நிமிடம் மாத்திரம் உங்களுக்காக ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். அன்பு பாஸ்டர் ரூபன் அவர்கள் ஆசீர்வாதம் சொன்ன பின்பு நம்ம இடத்தை விட்டு நம்ம புறப்பட்டு செல்லலாம். கர்த்தருடைய நாம மகிமைக்காக நீங்கள் புறப்பட்டு செல்ல போகிறீங்க. கர்த்தர் உங்கள் மூலமாய் மகிமைப்பட போகிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக இந்த பூமிக்கு கடந்து வந்து, நீசனாகிய எனக்காக இந்த பூமிக்கு கடந்து வந்து, ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரிடத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா? தேங்க்யூ லார்டு. ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், இங்க ஒரு சகோதரர் பாவியாகிய எனக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், எனக்காக இந்த மாட்டு தொழுவத்திலே வந்து பிறந்தார். இனி அந்த இயேசுவுக்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், அந்த இயேசுவுக்காக நான் வாழுவேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற அன்பு சகோதரா, கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உங்கள் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இன்னொரு சகோதரி உங்களுடைய கேள்வி பல நாட்கள் கேட்ட கேள்வி, திருமணமாகி 12 ஆண்டுகளாகிறது. இந்த 12 ஆண்டுகளும் என் கணவர் ரட்சிக்கப்படுவதற்காக நான் செபித்து வருகிறேன். ஆனால் என் கணவருடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கிறது.
பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதை போல என் கணவனுடைய இருதயம் கடினப்படுகிறதே என்று சொல்லி நினைத்து, ஆனால் ஆவியானவன் கூட பேசினார். என் கணவன் நிமித்தமாக, என் கணவனுடைய குடும்பத்து நிமித்தமாக கர்த்தருடைய நாம மகிமைப்பட போகிறது என்று சொல்லி, சகோதரி, கர்த்தர் உங்கள் கணவன் நிமித்தமாக மகிமைப்படுவேன் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? தெய்வ மகிமையின் பிரசனம் இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். தெய்வ வல்லமை இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். ஆவியானவருடைய மகிமையின் பிரசனம் இந்த மைதானம் முழுவதும் நிரம்புகிறது. உங்க ஒவ்வொருவர் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. இங்க ஒரு சகோதரி, சகோதரி 2 முறை அபாசனாகி ரொம்ப வேதனையோடு கூட கடந்து வந்திருக்கிற சகோதரி, ஏன் ஆண்டவரே இந்த அபாசன்? ஏன் ஆண்டவரே என் சரீரத்தில் இந்த பலவீனம்? அன்பு சகோதரி, கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆசீர்வாதமான குழந்தையை கர்த்தர் கொடுக்கிறேன் என்று தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி தெய்வனை மகிமைப்படுத்துவீர்களா? கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். தெய்வ மகிமையின் பிரசனம் இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என் நிமித்தம் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக என் கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் நிமித்தம் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. என் நிமித்தம் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். உச்சம் தலைமுது உள்ளம் கால்வரைக்கு உம்முடைய வல்லமை கடந்து செல்வதாக. ஹல்லேலூயா. தெய்வ மகிமை, தெய்வ மகிமை. ஹல்லேலூயா. அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இந்த கடைசி நிமிடம் பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தமாக நடத்துல பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஐயா வாழ்கப்பா, வாழ்க ராஜா. உங்க நாமம் மாத்திரம் வாழ்க. எல்லாரும் உங்களை வாழ வைக்கிற தெய்வம், உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம், உங்களை உயர்த்துகிற தெய்வம். சொல்லுங்க, உன்னதத்தில் எளிமையான எல்லாரும் சொல்லுவா, எளிமையா என்ன நினைப்பவர் எல்லாரும் எளிமையான அநேகவருடைய கண்களிலே கண்ணீரோடு என்ன நினைக்கிற இந்த புவி தண்ணியில சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். அப்பா, இந்த புவி தண்ணியில உன் நிமித்தம் சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். எல்லாரும் சொல்லுங்க, வாழ்க வாழ்க. கர்த்தருடைய நாமம் உங்க நிமித்தமாக மகிமைப்பட போகிறது. கர்த்தருடைய நாமம் உங்க நிமித்தமாக வாழ்க. கர்த்தருடைய நாம மகிமைக்காக நீங்க வாழ போகிறீங்க. உங்க நிமித்தமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. எல்லாம் சொல்லுங்க, என் தேவனுக்கே மகிமை, என் தேவாதி தேவனுக்கே மகிமை. எல்லாம் சொல்லுங்க, என்னை தேடி வந்து மீட்டவரே என் நிமித்தம் தினம் தினம் உமக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசி நிமிடம், கடைசி நிமிடம் தெய்வ மகிமை பிரசனம் இறங்குகிறது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்க பிரச்சனைகள் மாறுகிறது, உங்களுடைய கடன் பிரச்சனைகள் மாறுகிறது, உங்களுடைய வியாதி மாறுகிறது. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக, கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக அற்புதம் நடப்பதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக விடுதலை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உங்க நாமம் இவர்கள் நிமித்தம் மகிமைப்படுவதாக. Yes, yes Lord. கர்த்தருடைய நாமம்
உங்கள் நிமித்தம் மகிமைப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ், வியாதியோடு வந்திருக்கிறவர்கள், உங்கள் வியாதி நீங்கி நீங்கள் போக போகிறீங்க. கடன் பிரச்சனையோடு வந்தவர்கள், கடன் பிரச்சனை மாறி போக போகிறீங்க. சஞ்சலத்தோடு வந்தவர்கள், சஞ்சலம் மாறி போக போகிறீங்க. துக்கத்தோடு வந்தவர்கள், தீமையோடு வந்தவர்கள், பாடுகளோடு வந்தவர்கள், உபத்திரத்தோடு வந்தவர்கள், அத்தனையும் மாறி அவருடைய நாமம் மகிமைக்காய் போக போகிறீங்க. தோப்பனே, ஆசீர்வதித்து அனுப்பும். அப்பிரயோஜனமான மனிதன் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்த துதி கனமகிமை எல்லாவற்றையும் நாமத்துக்கு செலுத்துகிறேன். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.